மாயாண்டி பூங்கொடி கிட்ட நேத்து நீ தர்ணா பண்ணது நல்ல விஷயம்னு சொல்லி பாராட்டி பேசுறது பூங்கொடிக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பூங்கொடி மாயாண்டி கிட்ட, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க வீட்டை அவமானப்படுத்துற மாதிரியான ஒரு காரியத்தை நேத்து நான் செஞ்சேன், அதை போய் பாராட்டுறீங்க, என்ன என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நீங்க எல்லாரும் நல்லவங்கன்னு காமிச்சுக்கிறீங்களா? பாயாண்டி சிரிக்கிறாரு. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் என்ன காமெடியா சொன்னேன்? இல்ல அத்தா, நீ காமெடி சொல்லல, ஆனா நீ சொல்றத கேட்டதும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஒரு பொம்பளை புள்ள எப்பவுமே எந்த ஒரு விஷயத்திலயும் கலங்காம துணிஞ்சு நிக்கணும். நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே என் தங்கச்சி பேச்சியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்னது, பேச்சியை பார்த்த மாதிரி இருந்துச்சா? என்ன சொல்றீங்க நீங்க? நானெல்லாம் எங்க அப்பா மாதிரி. உங்க அப்பா கிட்ட நல்ல குணங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தீய குணங்களும் இருக்கு. அவரையெல்லாம் உன் கூட கம்பேர் பண்ணிக்காத. எந்த பிள்ளையா இருந்தாலும் தான் அப்பாவை பத்தி பேசினா கோவம் தான் வரும். நான் அவரை பத்தி பேசல, ஆனா நான் உன் அம்மாவை பத்தி சொல்றேன் கேட்டுக்கோ. அவ எப்பவுமே துணிச்சலான பொண்ணு. அவளுக்கு வேணுங்கிறத பிடிவாதமா செஞ்சுப்பா. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, அவ அந்த வீட்டுல வாழ்றதுக்கே விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னான். அவளை பொறுத்த வரைக்கும் மஞ்சுமலைதான் தன்னோட உலகம் வாழ்க்கை. அப்படித்தான் நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். மஞ்சு மேல பக்கத்து ஊருன்னு தெரிஞ்சும் அவன் மேல ஆசைப்பட்டான். தங்கச்சி ஆசைப்பட்டாலேன்னு ஊர்ல இருக்க எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். கொஞ்ச நாள் நல்லாதான் போச்சு. 3 பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் கூட பொறுப்பு இல்லாம குடிச்சுக்கிட்டு, அதுவும் அந்த சுடலை கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டாரு உங்க அப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் 3 பொம்பளை பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு அடுத்த பையன் எல்லாமே பொம்பளை பிள்ளையா போச்சேன்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு விரக்தி வந்திருக்கலாம். அதுக்காக ஒரு தகப்பம் பண்ணக்கூடிய வேலையா அது? ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, நம்ம வளர்க்கறதுல தானே இருக்கு. அந்த வலியையும் வேதனையும் அவருக்கு தானா வரல. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்கன்னு ஆம்பளை பிள்ளை இல்ல பெத்து கொடுக்கலன்னு பேச்சிய துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதை நம்பிக்கிட்டு மஞ்சமலை இப்ப வரைக்கும் என் தங்கச்சியை நல்ல விதமா நடத்துறது இல்ல. என் முன்னாடி நல்ல விதமா நடத்துற மாதிரி நடிக்கிறது. நான் இல்லாதப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் வேறு ஒரு குணம் அவர்கிட்ட இருக்கு. அதெல்லாம் என் தங்கச்சி என்கிட்ட சொல்லாம எத்தனை வருஷமா சமாளிச்சுக்கிட்டு வந்தா. உங்க அப்பாவை நான் கைய வெட்டிட்டேன், அதனாலதான் ஜெயிலுக்கு போனேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அதை பத்தி நீ என்ன நினைக்கிறியோ அதையே நினைச்சுக்கோ. நான் அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்குறேன்னு அப்படின்னா, நான் என்ன நல்லவனா காமிச்சுக்கிறதுக்காக சொல்றேன்னு நீ நினைச்சப்ப, என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது அப்ப பாத்துக்கலாம். ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் முழுசாவே 2 குடும்பமும் பிரிஞ்சது. அதுக்கப்புறம் நடந்த கதைகள் பாதி உனக்கு தெரியும், பாதி தெரியாம இருக்கும். இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கலாம். அதை பத்தி நான் பேச வரல. ஆனா உங்க அப்பா என் தங்கச்சி கூட பேசுறதே நிறுத்திட்டாரு. அவளுக்கு என்ன வேணும், ஏன் ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறதுக்கு கூட முன் வரல. அந்த அளவுக்கு என் தங்கச்சி அங்க கொடுமைப்பட்டுட்டு இருந்தா. ஒரு முறை இப்படியெல்லாம் பண்றாருன்னு என்கிட்ட சொன்னா. அதாவது உன்னோட தங்கச்சி பிறக்கறதுக்கு முன்னாடியே என்கிட்ட என் தங்கச்சி சொன்னா. ஆனா அப்ப நான் சொன்னேன், நீ எதுக்காக அங்க இருக்கணும், நீ கிளம்பி வா அத்தா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். உங்க அத்தை இருக்காளே, நீ அத்தனை ஏத்துக்க மாட்ட, இருந்தாலும் அதுதான் உண்மை. மீனாட்சி, எதுக்காக அங்க இருக்கிற புள்ள, நீ வீட்டுக்கு வந்துடுன்னு சொன்னா. ஆமா, அதுக்காக அவ கலங்கி போயிடல, நான் வர்றேன்னுட்டு சொல்லல. எந்த காரணத்துக்காகவும் மாயாண்டியோட தங்கச்சி வாளா வெட்டியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவ அங்கேயே இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதுக்கு பின்னாடி உள்ள உண்மையான காரணம் என்னன்னு அவ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டா அப்படின்னாலும் கண்டிப்பா 3 பிள்ளைங்களையும் உங்க அப்பா அவ கூட அனுப்பி இருக்க மாட்டாரு. அதுக்காகவே 3 பொம்பளை பிள்ளைங்களையும் அங்க விட்டுட்டு எப்படி நம்ம வந்து இங்க இருக்கிறது? பொறுப்பில்லாத அப்பங்கிட்ட பிள்ளைங்க எப்படி வளரும்னு சொல்லி உங்களுக்காகவே அவ அங்க இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காத்தா. எல்லாம் கேட்டுட்டு பூங்கொடி ரொம்ப கலங்கிடுறாங்க. மாயாண்டி மீது அவங்களுக்கு புது மரியாதையே வருது. மாயாண்டி கிட்ட பேசி முடிச்சதும் பூங்கொடி கோலம் போட ஆசைப்பட்டு அங்க கோலம் போட்டுட்டு இருக்காங்க. நந்தினி அதை பார்த்துட்டு, என்ன நடக்குதுங்க, நீங்க ஏன் இந்த கோலம் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு கோலம் போடுறது பிடிக்குது, அதனால இன்னைக்கு நான் போடலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க பூங்கொடி. போதும் நிறுத்து, நாங்க இத்தனை வருஷமா இந்த வீட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாசல்ல விடிய விடிய கோலம் போடுறது என் வேலை. இதையெல்லாம் இப்ப வந்து நீ செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. இனிமே இந்த வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டாம், ஒழுங்கா உள்ள போன்னு சொல்றாங்க நந்தினி. ஏன் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல நீங்க இருந்தா எனக்குன்னு எந்த உரிமையும் இல்லையா? நானும் இந்த வீட்டு மருமகதான். எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இதுக்கும் உனக்கும் என்ன சண்டை? சண்டையா? இத்தனை காலமா நான் பார்த்து செஞ்ச என் உரிமையில நீ தலையிடுறப்ப கேள்வி வேற கேக்குறியா? நந்தினியோட சத்தத்தை கேட்டு அவங்க அம்மா தேவான வேகமா வெளியே வர்றாங்க. பூங்குடி கையில கோலப்பொடி இருப்பதை பார்த்துட்டு, என்னடி நடக்குதுங்க? பூங்குடி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இத்தனை வருஷமா என் பொண்ணு செய்யற வேலையை நீ புடுங்குவ? நான் ஒன்னும் அவங்க செய்யற வேலையை புடுங்கல, எனக்கு பிடிச்சதுனாலதான் இதை செய்யறேன் அப்படிங்கிறாங்க பூங்குடி. வாய் மூடுடி, நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? பழிவாங்கணும், பல வருஷமா நிம்மதியா இருக்கிற இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கணும்னு தானே வஞ்சகத்தோட உள்ள வந்திருக்க. இப்ப வந்து கோலம் போடுறேன், செடிக்கு தண்ணி ஊத்துறேன்னு நல்லவ மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்த பாக்குறியா? ஒழுங்கா உன் எல்லைக்குள்ள இரு, இங்க இருக்கிறவங்க நிம்மதியை கெடுக்காத அப்படிங்கிறாங்க. இவங்க பேசுனதெல்லாம் கேட்க முடியாம பூங்கொடி ரொம்ப கவலையா உள்ள போயிடுறாங்க.
இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தேனு அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா அங்க பாருமா வாசல்ல அண்ணிய ஆசையா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு நந்தினியும் அத்தையும் தேவையில்லாம அண்ணிய எவ்வளவு வார்த்தை சொல்லி திட்டிட்டாங்க தெரியுமா, அண்ணி அழுதுட்டே உள்ள போறாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. மீனாட்சி உடனே வந்து தேவான கிட்ட, என்ன மதனி இது, விடிஞ்சதும் விடியாததுமா வாசல்ல நின்னு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க ஒண்ணும் தப்பா பண்ணல மீனாட்சி, இத்தனை வருஷமா நந்தினி செய்யற வேலையில அவையே வந்து கைய வைக்கணும், வந்தவ சும்மா இருக்காம வீட்டுக்குள்ள குழப்பம் பண்ண பாக்குறான்னு சொல்றாங்க. மதனி கொஞ்சம் அறிவோடத்தான் பேசுறீங்களா, அவங்க 2 பேரும் சின்ன பொண்ணுங்க, அவங்களுக்குள்ள தேவையில்லாம இப்படி பகைமையை ஏத்து விடாதீங்க, நீங்க பெரியவங்களா இருந்து அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது ரொம்ப தப்பு, நாங்க ஒன்னும் சண்டையை வளர்க்கல. மீனாட்சி நந்தினியை பார்த்து, நந்தினி இங்க வாமா, நந்தினி இங்க பாருமா, இது வெறும் ஒரு கோலம் தான், இத்தனை வருஷமா நீதானே விடிய விடிய எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்க, இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்க மருமக ஆசைப்பட்டு அந்த கோலத்தை போடுறேன்னா போட்டுட்டு போகட்டுமே, இதனால உன்னோட மதிப்பு இந்த வீட்டுல குறைஞ்சிடாது. ஆனா அது என் வேலை இல்லையா அத்தை, வேலைதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவளும் இந்த வீட்டுக்கு வந்த மருமக தான், அவளுக்கும் இந்த வீட்டு மேல ஒரு ஆசை இருக்கும்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத நந்தினி, இதை ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைச்சுக்கோ, இத்தனை நாள் நீ ஓய்விடாம உழைச்சிருக்க, இப்ப கொஞ்ச நாளைக்கு அந்த புள்ள கோலம் போட்டுட்டோம், நீ நல்லா ரெஸ்ட் எடுமா, இதுல போய் பெருசு பண்ண என்ன இருக்கு, மதனி நீங்களும் இதுக்கு மேல இந்த விஷயத்தெல்லாம் வளர்க்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க. மீனாட்சி சொன்னது கேட்டு தெய்வானிக்கும் நந்தினிக்கும் என்ன பதில் பேசுறதுன்னே தெரியாம நிக்கிறாங்க. மீனாட்சியும் தேனும் போனதுக்கு அப்புறமா நந்தினி அவங்க அம்மாட்ட, பாத்தீங்களாமா இத்தனை வருஷமா இந்த வீட்டுல நாம இருந்தோம், இன்னைக்கு எல்லாமே மாறிட்டு வருது, நீ கவலைப்படாத நந்தினி, அவளை நான் சும்மா விட மாட்டேன். இல்லம்மா இப்பவே இந்த வீட்டுல எனக்கு இருந்த முக்கியத்துவம் எல்லாம் போயிடுச்சு, மாமாவும் சரி மத்தவங்களும் சரி அவ வந்த உடனே என்ன ஓரங்கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, இத்தனை வருஷமா இந்த வீட்டுல நமக்கு இருந்த உரிமை நம்ம மதிப்பு எல்லாமே இப்ப வந்தவளால பறி போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பூங்குடி அந்த கோல இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க ரூம்ல அழுதுட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா பேச்சு அவங்களுக்கு கால் பண்றாங்க. சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க, பூங்குடி என் செல்லம், நேத்து ராத்திரி உங்க அப்பா கிட்ட நீ பேசின விஷயத்த எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்டி, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஒரு பொண்ணா நீ உங்க அப்பா முகத்துக்கு நேரம் உன்னைய உடைச்சு உன் அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ செஞ்சது தாண்டி சரி, எனக்கு தெரியும்டி இத்தனை வருஷமா உன் அப்பா மஞ்சமலை மாமா மாயாண்டி குடும்பத்தை பத்தி உன் மனசுல விஷத்தை விதைச்சு வச்சிருந்தான், அவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு உன்னை நம்ப வச்சிருந்தான், ஆனா இப்பயாவது உனக்கு உண்மை புரியுதுல்ல, அவங்க கெட்டவங்க கிடையாது பூங்குடி, ரொம்ப நல்ல மனுஷங்க. ஆமாம்மா, மாமா என்கிட்ட பேசும்போது கூட பல விஷயங்கள் எனக்கு புரிஞ்சது. இங்க பாரு பூங்குடி, மனசுல இருக்கிற பழிவாங்கிற எண்ணம் கோபம் எல்லாத்தையும் இத்தோட தூக்கி போட்டுரு, அந்த வீட்டுக்கு நீ வெறும் மருமகளா மட்டும் போகல, எங்க அண்ணன் வீட்டுக்கு நீதான் மகாலட்சுமி, உன்னோட இந்த பழிவாங்கல் ஐடியா எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா நடந்துக்கோ, எனக்கு பயமா இருக்குமா, என்னால முடியுமான்னு தெரியல, உன்னால முடியும்டி, ஏன்னா இது உன் அம்மாவோட ஆசை, உன்னோட விதியும் நம்ம 2 பேர் குடும்பத்தோட மொத்த சந்தோஷமும் நம்ம 2 குடும்பத்தோட மொத்த சந்தோஷமும் இப்ப உன் கையில மட்டும்தான் இருக்கு, நீ அங்க நல்லபடியா வாழ்ந்தா மட்டும்தான் இந்த பேச்சோட மனசு குளிரும், என் அண்ணன் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாப்பாரு, யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க என் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. பூங்குடிக்கு மனசுல ஒரு தெளிவு பிறக்குது, அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்ட்டு அடுத்து பாப்போம்.